நம்ம எப்படி இருக்கீங்க? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற செம்ம கோவத்தில் இருப்பீங்க. பட் இந்த கோவத்தை தான் அவங்க அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பல திட்டங்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. கரூர் சம்பவம் சதி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் அது நமக்கு தெரியாமல் தளபதி போய் அந்த இடத்துல நின்று தமிழக வெற்றிக்கழகம் தளபதியும் சிக்கிக்கிட்டாங்க இந்த சம்பவத்தில். அதுலேருந்து இப்போ தான் நம்ம மீண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நடத்துறதுக்கு திருட்டு கும்பலும் சங்கி கூட்டமும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை மறந்துடாதீங்க. பராசக்தி படம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பசங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அது மிகப்பெரிய இஷ்யூஸாக மீடியாவில் காட்டப்படும். ஏன்னா இந்த மீடியா எல்லாமே அவங்களுக்கு எச்ச வேலை பார்க்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நம்ம பசங்க எதுவுமே பண்ணலைனாலும் அவங்களே ஆளை வச்சு செட் பண்ணி படத்தோட டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி ஈனத்தனமான எச்சத்தனமான வேலையும் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கல்லும் போய் சிக்கிக்காமல் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு காலையில் தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்பை பொறுத்து அமைதி காத்து படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தை பார்த்து கொண்டாடி படத்தை வெற்றி பெற வச்சு இவங்க மூஞ்சில் கரிய பூசணிமே ஒழிய இவங்க எதிர்பார்க்குற அந்த சம்பவத்தை நடக்க விடுறதோ இல்லை பராசக்தி வெற்றி படம் ஆக்குறதோ அது நம்ம வேலை கிடையாது. நீங்கள் பராசக்தி பிடிக்கலைன்னா ரிலீஸை பார்க்காதீங்க, ஒதுக்கி போயிருங்க, படத்தை புறக்கணிப்போம். ஆனால் தளபதியோடைய இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் கோபம் அவங்களுக்கு சாதகமாக போயிடும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கோங்க. படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலைனாலும் நாளை கழிச்சு ரிலீஸ் ஆகலைனாலும் தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறமா ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ படம் என்றைக்காக இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே படம் மேட்ரு கிடையாது, படம் ரிலீஸ் பண்ணுறது மேட்ரு கிடையாது. அவங்களுக்கு இந்த படத்தை வச்சு அரசியல் பண்ணணும். ஜனநாயகம் படத்தில் தளபதி அரசியல் பேசியிருக்காரு, ஆனால் இவங்க ஜனநாயகம் படத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு நீங்கள் மறந்துடாதீங்க. நான் ரிக்வஸ்ட்டை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.